Hello everyone, welcome back. இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 6 பார் நசர்கேயோட புக் பேக் கொஷின்ஸும் அண்ட் சில கிராமர் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை சாப்டர் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனா ப்ளீஸ் நீங்கள் ஒரு தடவை அந்த சாப்டரை படிச்சுட்டு ஸ்டோரியை தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். பிரஷ்னோத்தர் பார்க்கலாம். फर्स्ट क्वेश्चन, छोटू का परिवार कहाँ रहता था? ஸோ परिवारனா फैमिली, छोटूவோட फैमिली எங்கே இருந்தாங்க, எங்கே வசிச்சிட்டு இருந்தாங்க? छोटू का परिवार मंगल ग्रह पर बने भूमिगत ग्रहों में रहता था. मंगल ग्रहனா மார்ஸ், ஓகே, அண்ட் பூமிகத்னா பூமிக்குள்ளே இருக்கிற घरனா வீடு. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து பூமிக்குள்ளே இருக்கிற வீட்டில் தான் அவங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. सेकेंड क्वेश्चन, छोटू को सुरंग में जाने की इजाज़त क्यों नहीं थी? पाठ के आधार पर लिखो. ஸோ இந்த கொஷினோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். இஜாசத்னா பெர்மிஷன். ஸோ சோட்டுன்ற பையனுக்கு வந்து அந்த சுரங்க பாதைக்குள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் ஏன் இல்லை? ஓகே, அண்ட் பாட் கே ஆதார் பர் லிखोனா யூ ஹேவ் டு ரைட் தி ஆன்சர் டிபெண்டிங் அப்பான் தி சாப்டர். ஓகே, ஸோ சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ओके, आंसर என்னன்னு பார்க்கலாம். छोटू को या फिर किसी भी अन्य व्यक्ति को उस सुरंग में जाने की इजाज़त नहीं थी. அதாவது छोटू और யானா और வேற யாரா இருந்தாலுமே, அந்நிய व्यक्तिனா வேற யாரா இருந்தாலுமே அந்த சுரங்க பாதைக்குள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. बिकॉज क्योंकि उस सुरंग से होता हुआ ज़मीन पर जाने का एक रास्ता था. ஸோ அந்த சுரங்க பாதை வழியாக தான் நம்ம வந்து பூமிக்கு மேலே போகிறதுக்கு வழி இருந்தது. आम आदमी के लिए इस रास्ते से जाने की मनाही थी. ஸோ ஆம் ஆத்மினா நார்மல் பர்சன், ஓகே, காமன் மேனுக்கு வந்து அந்த வழியாக போகிறதுக்கு நாட் அலவுட், ப்ராஹிபிட்டட். மனாஹினா ப்ராஹிபிட்டட். ஓகே. थर्ड क्वेश्चन, कंट्रोल रूम में जाकर छोटू ने क्या देखा और वहाँ उसने क्या हरकत की? ஸோ கொஷனோட மீனிங் என்னென்னா, கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு சோட்டு வந்து அங்கே என்ன பார்த்தான், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணான். ஓகே ஓகே, இது ஆன்சர் பார்க்கலாம். छोटू जब कंट्रोल रूम गया तो उसने देखा सब लोग मंगल पर उतरे हुए यान की वजह से परेशान थे. ஸோ छोटू வந்து कंट्रोल ரூம்குள்ளே போகணுன்னு அவன் என்ன பார்த்தானா, உஸ்னே தேக்கானா என்ன பார்த்தான், எல்லாருமே சப் லோகனா எல்லாரும் மங்கள் கிரக பர் உத்ரே ஹுவே யான், அதாவது மங்கள் கிரகத்தில் இறங்கின, உத்ரே ஹுவேனா இறங்கின, யானுனா வெஹிக்கல், அதனால் வஜஹசேனா அதனால வந்து ரொம்ப परेशानना वरीड. ओके, जब सबका ध्यान स्क्रीन पर था तो उसका ध्यान कंसोल पैनल पर था. எல்லாரும் வந்து எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்க்ரீன் மேலே தான் இருந்தது. பட் அவனோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்ததுன்னா அந்த कंसोल पैनल தான் இருந்தது. जिसके बटनों को देखकर वह स्वयं को रोक न सका और बटन दबाने की हरकत कर दी. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த கன்சோலில் வந்து சில பட்டன்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரோக்னா சக்கானா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் வந்து அங்கே இருக்கிற பட்டனை வந்து அழுத்திட்டான். இதுதான் வந்து அங்கே போய் என்ன பண்ணான்னு கேட்டாங்க இல்லையா, அங்கே போய் அவன் ஆக்சுவலி பட்டனை அழுத்திட்டான். இதுதான் ஆன்சர். फोर्थ क्वेश्चन, इस कहानी के अनुसार मंगल ग्रह पर कभी आम जनजीवन था, वह सब नष्ट कैसे हो गया, इसे लिखो. ஸோ ஆஸ் பர் தி ஸ்டோரி மார்ஸில் வந்து நார்மல் லைஃப் இருந்தது. பட் இப்போ வந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சு. எப்படி ஸ்பாயில் ஆச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. நஷ்டனா ஸ்பாயில். ஓகே, இதோட ஆன்சர் பார்க்கலாம். मंगल ग्रह पर कभी आम जनजीवन हुआ करता था, लेकिन धीरे धीरे वातावरण में परिवर्तन आने लगा. ஸோ मंगल கிரகில் மார்ஸில் வந்து முன்னாடி வந்து லைஃப் இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்மாஸ்ஃபியரில் चेंजेस वरा आरம்பிச்சது. परिवर्तनना चेंज. सूरज में परिवर्तन होते ही वहाँ का प्राकृतिक संतुलन बिगड़ गया.
ஸோ சூரஜ் அதாவது சன்னில் வந்து சில சேஞ்சஸ் வந்தது, அதனால் வந்து அங்கே நேச்சுரல் இம்பேலன்ஸ் வந்துருச்சு. संतुलन बिगड़ गया ना, इम्बैलेंस. प्रकृति के बदले हुए रूप का सामना करने में वहाँ के पशु पक्षी, पेड़ पौधे, अन्य जीव अक्षम साबित हुए. ஸோ இந்த பிரகிருதி மே பதல்தே ஹுவே ரூப்னா நேச்சரில் வந்து இந்த சேஞ்சஸ்னால அங்கே இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பேர் பौधेனா ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ், மற்ற எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்து இந்த சேஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியல அவங்களால. தே வேர் அனேபிள் டு ஃபேஸ் த சேஞ்சஸ். ஏக் கே பாத் ஏக் வ சப் மர்னே லகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுத்துக்கு அப்புறம் ஒன்று வந்து எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து இப்போ அங்கே லைஃப் இல்லை ஆஸ் பர் தி ஸ்டோரி. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, कहानी में अंतरिक्ष यान को किसने भेजा था और क्यों? ஸோ ஸ்டோரியில் வந்து अंतरिक्ष यानना स्पेस क्राफ्ट வந்து யார் அமிச்சாங்க, எதுக்கு அமிச்சாங்க? मंगल की मिट्टी के विभिन्न नमूने इकट्ठे करने के लिए कहानी में अंतरिक्ष यान को नेशनल एरोनॉटिक्स एंड स्पेस एडमिनिस्ट्रेशन अदावद नासा ने भेजा था. ஸோ मंगल मिट्टी के विभिन्न नमूनेना மார்ஸில் வந்து சாயிலோட டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ், நமூனேனா சாம்பிள்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸை வந்து சாயில்ஸோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாசா வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை மார்ஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க. क्योंकि पृथ्वी के वैज्ञानिक इस बात का पता करना चाहते थे कि क्या मंगल ग्रह पर पृथ्वी की ही तरह जीव सृष्टि का अस्तित्व है. ஸோ ஏன்னா पृथ्वी के वैज्ञानिकना ஏர்த்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து they wanted to know மங்கள் மார்ஸில் ஏர்த் மாதிரியே அங்கேயும் லைஃப் இருக்கா இல்லையா, அங்கே லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க சாயிலோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த अंतरिक्ष यान அங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, 6th क्वेश्चन, नंबर 1, नंबर 2 और नंबर 3 अजनबी से निपटने के लिए कौन से तरीके सुझाते हैं और क्यों? ஸோ அஜ்னபி என்ன, அன்னோன், நிபட்னே என்ன, டு ஹேண்டில். ஸோ ஆஸ் பர் தி ஸ்டோரி இந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வந்து அன்னோன் வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க அண்ட் எதுக்கு கொடுத்தாங்க, அதுதான் क्वेश्चन. ஸோ இது ஆன்சர் நம்ம இப்படி எழுதலாம், नंबर 1, 2 और 3 ने अजनबी से निपटने के लिए निम्नलिखित तरीके सुझाते हैं. ओके, फर्स्ट वन வந்து नंबर 1 ने सुझाया कि हम इस यंत्र को जलाकर राख कर सकते हैं, लेकिन ऐसा करने से हमें इस यान के बारे में कोई जानकारी नहीं मिलेगी. ஸோ நம்பர் 1 கொடுக்குற ஐடியா என்னென்னா, நம்ம இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து கண்டிப்பாக எரிக்க முடியும், எரிச்சிடலாம். ஜலானானா எரிக்கிறது, லேக்கின் ஆனால் இப்படி பண்ணால் நமக்கு அந்த வெஹிக்கிளை பற்றி, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காமலே போயிடும். जानकारी नहीं मिलेगी, जानकारी है ना, इन्फॉर्मेशन नहीं मिलेगी है ना, கிடைக்காது. इसको हम ज़बरदस्ती नीचे उतार सकते हैं, लेकिन ये अपने आप नीचे आए तो हम इसको नष्ट करने की क्षमता रखते हैं, क्योंकि इसमें जीव न होकर केवल यंत्र होंगे. ஸோ ஜபர்தஸ்தினா கட்டாயப்படுத்தி, ஆனால் நம்ம அந்த கட்டாயப்படுத்தி கீழே இறக்கலாம். நீச்சேனா கீழே, உத்தார்னானா இறக்கிறது. ஸோ பட் நம்ம அதை கட்டாயப்படுத்தி கீழே இறக்க முடியாது. ஆனால் அது தானாலே கீழே வந்ததுன்னா, அப்பனே ஆப்னா தானாக கீழே வந்ததுன்னா நம்ம அது வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, நஷ்டனா ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஷம்தானா கேப்பபிலிட்டி. ஏன்னா அதில் வந்து யாருமே ஆள் இல்லை, எந்த லிவிங் பீயிங்கும் இல்லை, வெறும் அது மிஷன் தான், யந்திரனா மிஷின். ஓகே, இதுதான் நம்பர் 1 சொன்னாங்க. नंबर 2 என்ன சொன்னாங்கன்னா, नंबर 2 ने कहा कि अगर हमने इस यान को बेकार कर दिया तो दूसरे ग्रह के लोग हमारे बारे में जान जाएंगे, इसलिए हमें अभी इसका अवलोकन ही करते रहना चाहिए. ஸோ நம்பர் 2 ஆஸ் பர் நம்பர் 2 வந்து இந்த மிஷனை வந்து, இந்த வெஹிக்கிளை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோன்னா மற்ற கிரகத்தில் இருக்கிற தூசரே கிரகனா மற்ற கிரக பிளானட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன்
கிடைச்சிரும். அதனால நம்ம வந்து இப்போ அதை எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் அதை அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும். अवलोकन अब्जर्व பண்ணணும். ओके एंड नंबर 3 என்ன சொன்னாங்கன்னா नंबर 3 ने अपनी राय बताई कि हमें कुछ ऐसे प्रबंध करने चाहिए जो हमारे अस्तित्व को छिपाने में सहायक हो. ஸோ பிரபந்தன அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். எப்படின்னா நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே அவங்கக்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். अस्तित्वना एग्जिस्टेंस. जिन लोगों ने ये यान भेजे हैं वो फिर इससे बड़े सक्षम अंतरिक्ष यान भेज सकते हैं. इसलिए इस यान के यंत्र को ये गलतफहमी देनी होगी कि उनके लाभ की कोई चीज़ यहाँ नहीं है. ஸோ இப்போ வந்து இந்த வெஹிக்கிளை அனுப்புகிறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை விட ஒரு கேப்பபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ வந்திருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு அதில் இருக்கிற மிஷனுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணணும். என்னென்னா இந்த கிரகத்தில் எதுவுமே அவங்களுக்கு உபயோகமான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஸோ கலத் ஃபேமியனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லாப்கி சீதுனா யூஸ்ஃபுல்லான எனி திங். ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க அனுப்பாமையும் அவங்க நெக்ஸ்ட் டைம் அனுப்பாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து தேர்ட் नंबर 3 கொடுத்த सजेशन. भाषा की बात, ग्रामर. फर्स्ट क्वेश्चन पाकला नंबर नेक्स्ट. वार्तालाप शब्द वार्ता प्लस आलाप के योग्य से बना है. यहाँ वार्ता के अंत का आ और आलाप के आरंभ का आ मिलने से जो परिवर्तन हुआ है उसे संधि कहते हैं. नीचे कुछ शब्दों के में किन शब्दों की संधि है? सो என்னன்னா சந்தி அப்படின்னா என்னன்னா ஸோ ஜாயினிங் ஆஃப் 2 letters அதுதான் சந்தின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. நான் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அ ப்ளஸ் அ ஆ, ஆ ப்ளஸ் அ ஆ, அ ப்ளஸ் ஆ ஆ, ஆ ப்ளஸ் ஆவும் ஆ தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த காம்பினேஷன் ஆஃப் அ கம்பைன் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து ஆ தான் வரும். ஓகே, ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஷார்ட் அவாக இருந்தாலும் லாங் ஆவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்டன்ட் லாங் ஆ தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஷ்டாச்சார், இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஷ்ட் ப்ளஸ் ஆச்சார், அதாவது ஷிஷ்ட் அ ப்ளஸ் ஆ, இட் வில் கிவ் யூ சிஷ்டாச்சார். ஸ்ரத்தா ப்ளஸ் अंजलि, श्रद्धांजलि. दिनांक இது எப்படி நம்ம எழுதலாம்னா दिन प्लस अंक. उत्तरांचल, उत्तर प्लस अंचल. सूर्यास्त, सूर्य प्लस अस्त. अल्पाहार, अल्प प्लस आहार. सेकेंड क्वेश्चन पाकलाम. कार्ड उठाते ही दरवाज़ा बंद हुआ, यह बात हम इस तरीके से भी कह सकते हैं. जैसे ही कार्ड उठाया दरवाज़ा बंद हो गया. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான். கார்டு எடுத்த உடனே டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே வந்து இப்படியும் எழுதலாம், இல்லை செகண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்களே அப்படியும் எழுதலாம். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? 2 சென்டென்ஸுக்குமே என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங், பட் என்ன வித்தியாசம் அதுதான் கேட்குறாங்க क्वेश्चन. ध्यान दोनों की दोनों में क्या अंतर है? ऐसे वाक्य के 3 जोड़े आप स्वयं सोचकर लिखें. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம 3 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து सरल वाक्य. இங்கே வந்து कार्ड उठाते ही दरवाज़ा बंद हो गयाன்றது सिंपल सेंटेंस सरल वाक्य. செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து जैसे ही कार्ड उठाया दरवाज़ा बंद हो गया, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மிஸ்ரித் வாக்கியம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். நம்ம பார்க்கலாம். शिक्षक के आते ही शोर बंद हो गया. जैसे ही शिक्षक आए शोर बंद हो गया. सेकेंड वन, चोर के आते ही पुलिस आई,
जैसे ही चोर गया पुलिस आ गई। घर पहुंचते ही बिजली चली गई। जैसे ही घर पहुंचा बिजली चली गई। थर्ड क्वेश्चन, छोटू ने चारों तरफ नजर दौड़ाई, छोटू ने चारों तरफ देखा. ரெண்டு சென்டென்ஸுக்குமே ஒரே மீனிங் தான். उपर्युक्त वाक्य में समानता होते हुए भी अंतर है. मुहावरे वाक्यों को विशिष्ट अर्थ देते हैं. सो मुहावरे है ना इडियम. ஸோ ரெண்டுமே ஒன்றா இருந்தாலுமே தெர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நज़र दौड़ाईன்றது வந்து मुहावरा. ऐसा ही मुहावरा पहली पंक्ति में दिखाई देता है. नीचे दिए गए वाक्यांशों में नज़र के साथ अलग अलग क्रियाओं का प्रयोग हुआ है जिनसे मुहावरे बने हैं. ஸோ கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முஹாவராஸ் இருக்குது, இடியம்ஸ் இருக்குது. அதில் எப்படின்னா நज़ர் வேர்டோட வந்து अलग अलग क्रियाना वर्ब. ஸோ இங்கே வந்து पढ़ना, आना, रखना, नीची होना இது நாலுமே வேர்ப்ஸு. ஸோ நज़ர் கூட வந்து வேர்ப்ஸ் ஆட் பண்ணால் 4 டிஃப்ரெண்ட் இடியம்ஸ் ஃபார்ம் ஆகுது. நாலுமே வேறு வேறு மீனிங். ஓகே, ஸோ நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணி அதுக்கு மீனிங் வந்து डिफरेंस காமிக்கணும். ओके, इनके प्रयोग से वाक्य बनाओ. सो நம்ம सेंटेंस फॉर्म பண்ணோம். नज़र पड़ना. मेले में अचानक मेरी नज़र सोहन पर पड़ी. ஸோ திருவிழாவில் மேலானா திருவிழாவில் நான் வந்து சடன்லி என்னோட பார்வை வந்து என் ஃப்ரெண்டு மேலே பட்டது, அதுதான் நज़ர் पड़ना. नज़र आना. मेरी आँखों से आजकल कम नज़र आता है. கொஞ்ச நாளாகவே வந்து என்னோட கண் பார்வை வந்து சரியாகவே தெரியல, அதாவது சைட். நज़र ஆனானா சைட். नज़र रखना அப்படின்னீங்கன்னா परीक्षा हॉल में हर विद्यार्थी पर नज़र रखनी पड़ती है. ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நज़ர் ரக்னான்றது டு வாட்ச். நज़ரே நீச்சி ஹோனா அப்படின்னா டு ஃபீல் அஷேம். ஓகே, வெக்கப்படுறது. बेटे की करतूत से माता पिता की नज़रें नीची हो गई. ஸோ பையன் பண்ண சில வேலைங்கள்னால அம்மா அப்பா ரொம்ப வெக்கப்படுறாங்க, அவனோட காரியத்தினால வெக்கப்படுறது, டு ஃபீல் அஷேம்ட். ஸோ இந்த 4 முஹாவரே வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மீனிங் நமக்கு கொடுக்குது. सो फोर्थ क्वेश्चन பார்க்கலாம். नीचे एक ही शब्द के 2 रूप दिए गए हैं. 2 रूपना 2 फॉर्म्स. கீழே வந்து ஒரே வேர்டுக்கு 2 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. एक संज्ञा है, दूसरा विशेषण. सो वन इज़ अ नाउन एंड अनदर वन इज़ अ एडजेक्टिव. वाक्य बनाकर समझो और बताओ कि इनमें से कौन से शब्द संज्ञा है और कौन से विशेषण. ஸோ நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணி எது நவுன் எது எட்ஜெக்டிவ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆकर्षक, இது வந்து विशेषण एडजेक्टिव. यह तस्वीर बहुत आकर्षक है. So this picture is very attractive. आकर्षण संज्ञा नाउन. इस तस्वीर में बहुत आकर्षण है. So there is some attraction in this picture. प्रेरक विशेषण. महान लोगों की कथाएं प्रेरक होती हैं. So great people's story are very motivational. प्रेरणा संज्ञा. महान लोगों की कथाएं हमें प्रेरणा देती हैं. सो स्टोरीज ऑफ ग्रेट पीपल गिव अस सम इंस्पिरेशन. प्रभावशाली एडजेक्टिव विशेषण. वह इस क्षेत्र के प्रभावशाली व्यक्ति हैं. सो ही इज़ अ वेरी इन्फ्लुएंशियल पर्सन इन दिस फील्ड. प्रभाव संज्ञा नाउन. उनका अपने क्षेत्र में प्रभाव है. So he has effect on his field or on his area. प्रतिभाशाली विशेषण. नेहा प्रतिभाशाली है. नेहा is a brilliant girl. She is very brilliant. प्रतिभा अंदर संज्ञा. नेहा में प्रतिभा है. So नेहा has a talent. So நம்ம பார்த்தோம் same word க்கு 2 forms, विशेषण and संज्ञा.